10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திர ப்ரீ ஸ்கூலின் டே கேர். கண்ட்ரோல்ட் இன்டெலிஜென்ஸ். பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையில் தோல்வியடைவது அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்பதாலல்ல, அவர்கள் அறிவை கட்டுப்படுத்த தெரியாததால். அறிவு என்றால் ஃபேக்ட்ஸ் தெரிந்திருப்பது, ஒபினியன்ஸ் வைத்திருப்பது, பேசுவது, எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுவது என்று இந்த உலகம் நம்மை நம்ப வைத்திருக்கிறது. ஆனால் நிஜ வாழ்க்கை அப்படி இயங்காது. நிஜ உலகம் புத்திசாலித்தனத்தை வெகுமதி அளிக்காது. அது புத்திசாலித்தனமான கட்டுப்பாட்டை மட்டுமே வெகுமதி அளிக்கும். எப்போது பேச வேண்டும், எப்போது பேசக்கூடாது, எப்போது நகர வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது வெளிப்படுத்த வேண்டும், எப்போது மறைக்க வேண்டும். இந்த சட்டல் டிஃபரன்சஸ் தான் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு ஆபத்தான நுண்ணறிவு கொண்ட மனிதனுக்கும் வித்தியாசத்தை உருவாக்குகிறது. மக்களை கவனித்துப் பாருங்கள். அவர்கள் அதிகமாக விளக்குகிறார்கள், அவசரமாக நம்புகிறார்கள், பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடத்தில் உணர்ச்சிவசப்படுகிறார்கள். பின்னர் பயன்படுத்தப்பட்டபோது, மாற்றப்பட்டபோது, ஒதுக்கப்பட்டபோது அதை துரதிர்ஷ்டம் என்று சொல்கிறார்கள், துரோகம் என்று அழைக்கிறார்கள், நச்சு மனிதர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் உண்மை வேறு. அவர்கள் வாழ்க்கையை நேர்மையோடு விளையாடினார்கள். ஆனால் இந்த உலகம் உத்தியை வெகுமதி அளிக்கும் உலகம். அதனால்தான் சிலர் பேசாமல் நகர்கிறார்கள், விளக்காமல் முடிவுகளை உருவாக்குகிறார்கள், கவனம் பெறாமல் அதிகாரத்தை பெறுகிறார்கள். இது கான்ஃபிடன்ஸ் அல்ல, சார்ம் அல்ல, இது ஈகோ அல்ல, இது டேஞ்சரஸ்லி இன்டெலிஜென்ட் மைண்ட்செட். Law 1. Your position must never be fully visible. உங்கள் நிலை ஒருபோதும் முழுமையாக தெரிந்திருக்கக்கூடாது. நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள், எப்படி நினைக்கிறீர்கள், என்ன விரும்புகிறீர்கள், எதை எதிர்பார்க்கிறீர்கள், இவை அனைத்தையும் யாராவது முழுமையாக புரிந்து கொண்டால் அந்த நொடியிலேயே அவர்களுக்கு உங்களை எதிர்த்து செயல்படும் ஒரு ஆயுதம் கிடைத்துவிடுகிறது. அதிக தெளிவு நிஜ உலகத்தில் நேர்மையல்ல, அது எக்ஸ்போஷர். எக்ஸ்போஷர் என்றால் நீங்கள் திறந்த மனம் கொண்டவர் என்பதல்ல, நீங்கள் படிக்கக்கூடியவர் என்பதுதான். ஒவ்வொரு தேவையற்ற விளக்கமும் ஒரு டேட்டா பாயிண்ட், ஒவ்வொருமும் ஒரு லெவரேஜ் பாயிண்ட். மக்கள் உங்கள் இன்னர் ஐ புரிந்து கொண்டால் அவர்கள் உங்களை மேனிபுலேட் செய்யத் தொடங்குவார்கள். அவர்கள் உங்களை அழுத்துவார்கள், உங்களை தூண்டும், உங்கள் எக்ஸ்ப்ளோய்ட் செய்வார்கள். அதனால்தான் ஆபத்தான நுண்ணறிவு பொய் சொல்லாது, நடிக்கவும் செய்யாது. அது குறைவாகச் சொல்கிறது, தேவையானதை மட்டும் சொல்கிறது, மீதியை மௌனமாக விடுகிறது. மௌனம் ஒரு இடத்தை உருவாக்கும், அந்த இடம் இருக்கும். மக்கள் அதை நிரப்ப முயற்சிப்பார்கள். அவர்கள் பேசத் தொடங்குவார்கள், அவர்கள் ஊகிக்கத் தொடங்குவார்கள், அவர்கள் அசம்ஷன்ஸ் உருவாக்குவார்கள். அந்த அசம்ஷன்ஸ் உங்களைப் பற்றி அல்ல, அவர்களைப் பற்றி. நீங்கள் பேசாதபோது நீங்கள் ஒப்சர்வ் செய்கிறீர்கள், நீங்கள் ரியாக்ட் செய்யாதபோது நீங்கள் கால்குலேட் செய்கிறீர்கள். இது மேனிபுலேஷன் அல்ல, இது செல்ஃப் புரொடெக்ஷன். மக்கள் எளிதாக அணுக முடியாததை மதிக்கிறார்கள், எளிதாக படிக்க முடியாததை பயப்படுகிறார்கள், எளிதாக ரியாக்ட் செய்யாததை கவனமாக அணுகுகிறார்கள். அதிக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் மனிதன் அதிகமாக கண்ட்ரோல் இழப்பான். குறைவாக வெளிப்படுத்தும் மனிதன் அமைதியாக எடுத்துக் கொள்வான். Law 2. Control what others see, not what you are. நீங்கள் யார் என்பதை அல்ல, அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்பதை கட்டுப்படுத்துங்கள். இந்த உலகம் நம்மிடம் சொல்லிக் கொடுக்கிறது, பி டிரான்ஸ்பேரண்ட், பி ஓபன், பி ஆனெஸ்ட். ஆனால் யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை அதன் விளைவுகளை. அதிக வெளிப்பாடு உங்களை மாற்றாது, அது உங்களை மாற்றும். பிரெடிக்டபிள் ஆன மனிதன் மேனிபுலேட்டபிள். டேஞ்சரஸ் இன்டெலிஜென்ஸ்
எல்லாவற்றையும் சொல்லுவதில்லை. அது எதையும் மறைக்கவும் செய்யாது. அது தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்துகிறது. நீங்கள் உங்கள் கதையை வைத்திருக்கிறீர்கள். உங்கள் முடிவுகளை ஜஸ்டிஃபை செய்ய உங்களுக்கு கடமை இல்லை. ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அதிக ஜஸ்டிஃபிகேஷன் பலவீனம். உங்களை நீங்கள் புரிந்திருந்தால் போதும். மற்றவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்தும் போது அவர்களை நீங்கள் வழிநடத்துகிறீர்கள். ஒரு வார்த்தை பேசாமல் கூட நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் உருவாக்க முடியும். உங்கள் பாட்டமை முன்னமே வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் ஃபுல்லை ஒரே நேரத்தில் காட்டாதீர்கள். உங்கள் ஃபுல்லை முதல்லேயே பயன்படுத்தாதீர்கள். டைமிங் கண்ட்ரோல் பவர். மக்கள் உங்களை அறிவார்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் வாழ்வார்கள். அசம்ப்ஷன்ஸ் ஐவிட பலவீனமானவை. அதில் ரிஸ்க் இருக்கும். அந்த அவர்கள் சுமப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான கிரேயில் வாழ்கிறீர்கள். அந்த கிரேல்தான் உண்மையான அதிகாரம் இருக்கும். லா 3 பிராக்டிக்கல் எம்பதி. கருணை அல்ல, கூர்மையான புரிதல். பெரும்பாலான மனிதர்கள் எம்பதி என்ற வார்த்தையை தவறாக புரிந்துகொள்கிறார்கள். அவர்களுக்கு எம்பதி என்றால் கருணை காட்டுவது, ஒத்துக்கொள்வது, மன்னிப்பது அல்லது உணர்ச்சிபூர்வமாக இணைவது. ஆனால் ஆபத்தான நுண்ணறிவு அப்படி பயன்படுத்தாது. இங்கு எம்பதி ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு ரீடிங் ஸ்கில். மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு உலகத்திலிருந்து செயல்படுகிறான். அந்த உலகம் உருவாகுவது பயம், அகங்காரம், அனிச்சயம், அங்கீகாரம் வேண்டுமென்ற பசி மற்றும் கடந்த அனுபவங்களால். ஒரு நபர் உங்களை எதிர்க்கும்போது அவன் உங்கள் கருத்தை வெறுப்பதில்லை. அவன் தன் நிலை அசையப் போகிறது என்ற பயத்தில் இருக்கலாம். ஒரு நபர் ஆக்கிரமிப்பாக பேசும்போது அவன் வலிமையானவன் என்பதற்காக அல்ல. அவன் தன்னை பாதுகாக்க முயற்சிப்பதால்தான். ஒரு நபர் உங்களை புறக்கணிக்கும்போது அது அலட்சியம் அல்ல, அது கண்ட்ரோல் ரீகெயின் செய்யும் முயற்சி. இவற்றை உணர்ச்சியோடு பார்க்கும் மனிதன் ரியாக்ஷன் கொடுப்பான். இவற்றை ஆக பார்க்கும் மனிதன் எடுத்துக்கொள்வான். நடைமுறை அனுதாபம் உங்களை மேனிபுலேட் செய்யும் மனிதனாக மாற்றாது. அது உங்களை பிரெசைஸ் ஆக்குகிறது. நீங்கள் தேவையற்ற இடத்தில் உங்கள் ஆற்றலை வீணாக்க மாட்டீர்கள். உணர்ச்சி போரில் சிக்க மாட்டீர்கள். நேரடியாக காரணத்தை அட்ரஸ் செய்வீர்கள். இதனால் மற்றவர்கள் கத்தும்போது நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். மற்றவர்கள் கன்ஃபியூஸ் ஆகும்போது நீங்கள் இருப்பீர்கள். இந்த அமைதி பலவீனமல்ல, அது ஸ்ட்ராட்டஜிக் டாமினன்ஸ். லா 4 சாவரேன் மைண்ட்செட். உள் அரசாங்கம். வெளி உலகத்தின் அனுமதி இல்லாமல் பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் மனதின் உரிமையாளர்கள் அல்ல. அவர்கள் பாராட்டால் உயர்கிறார்கள், விமர்சனத்தால் உடைகிறார்கள், சூழ்நிலையால் திசை மாறுகிறார்கள். அவர்களின் மனம் ஒரு திறந்த நகரம் போல. யார் வேண்டுமானாலும் உள்ளே வந்து தாக்கலாம். ஆபத்தான நுண்ணறிவு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகிறது. அங்கே ஒரு விதி மட்டும்தான். உங்கள் மனம் வெளிப்புற சக்திகளுக்கு பதில் சொல்லாது. பிரேஸ் வந்தால் அதை பயன்படுத்த மாட்டீர்கள். அதை பார்க்கிறீர்கள். கிரிட்டிசிசம் வந்தால் அதை பார்க்க மாட்டீர்கள். அதை பார்க்கிறீர்கள். உங்கள் செல்ஃப்வர்த் லோ இல்லை. அது உங்கள் இல் இருக்கிறது. ஒரு சாவரேன் மைண்ட் உணர்ச்சிகளை அடக்காது. அவை இருக்கட்டும், ஆனால் அவை இருக்க அனுமதிக்காது. இதனால் மேனிபுலேஷன் வேலை செய்யாது. கில்ட் வேலை செய்யாது. ஃபியர் வேலை செய்யாது. ஏனெனில் உங்கள் மனம்
ஒரு கட்டளை மையம். ஒரு பேட்டில்ஃபீல்ட் அல்ல. Law 5 Act as the argument. விளக்கம் வேண்டாம். முடிவுகள் போதும். பெரும்பாலான மனிதர்கள் வார்த்தைகளில் வாழ்கிறார்கள். அவர்கள் பேசுவார்கள், விளக்குவார்கள், நியாயப்படுத்துவார்கள், வாக்குறுதிகள் கொடுப்பார்கள். ஆனால் உலகம் வார்த்தைகளை நினைவில் வைக்காது. அது முடிவுகளைதான் நினைவில் வைக்கும். ஆபத்தான நுண்ணறிவு வாதம் செய்யாது. அது செயல்படும். ஒரு முடிக்கப்பட்ட வேலை ஒரு நீண்ட ஐ விட பல மடங்கு வலிமையானது. மக்கள் நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்பதை மறந்துவிடுவார்கள். ஆனால் நீங்கள் என்ன உருவாக்கினீர்கள் என்பதை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். செயல் உங்களை எக்ஸ்போஸ் செய்யும். அது நல்லது. ஏனெனில் வெற்றி உங்களுக்கு கிரெடிபிலிட்டி தரும். தோல்வி உங்களுக்கு கிளாரிட்டி தரும். இரண்டும் வார்த்தைகளால் கிடைக்காது. நீங்கள் தொடர்ந்து செயல்படும்போது மொமெண்டம் உருவாகும். விமர்சனம் பின் தொடர முடியாது. Law 6 Calculated Ending. முடிவு எடுக்கும் துணிச்சல். பெரும்பாலான மனிதர்கள் விடத் தெரியாமல் சிக்கிக் கொள்கிறார்கள். பழைய உறவுகள், வேலை செய்யாத திட்டங்கள், இனி உதவாத பழக்கங்கள். அவற்றை பிடித்துக் கொள்வார்கள். ஏனெனில் விடுவது வலி தரும். ஆனால் உண்மை என்னவென்றால் முடிவை தள்ளிப் போடுவது அதிக வலி தரும். ஆபத்தான நுண்ணறிவு உணர்ச்சியால் அல்ல, ஆள் முடிவு எடுக்கிறது. இது இன்னும் என்னை முன்னேற்றுகிறதா அல்லது என்னை ட்ரெயின் செய்கிறதா? இந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொன்னால் பல முடிவுகள் தானாக வரும். எண்டிங் என்பது தோல்வி அல்ல. அது எனர்ஜி ரிக்ளைமிங். நீங்கள் முடிப்பதன் மூலம் உங்கள் நேரத்தை மீட்கிறீர்கள். உங்கள் கவனத்தை மீட்கிறீர்கள். உங்கள் எதிர்காலத்தை மீட்கிறீர்கள். Law 7 Unbreakable Focus. ஒரே அம்பு, ஒரே இலக்கு. உலகம் உங்கள் கவனத்தை சிதறடிக்க முழு நேரம் வேலை செய்கிறது. நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டீஸ், பீப்புள், நாய்ஸ். பெரும்பாலான மனிதர்கள் எல்லாவற்றுக்கும் ரியாக்ஷன் கொடுப்பார்கள். அதனால் எதிலும் மாஸ்டரி கிடைக்காது. ஆபத்தான நுண்ணறிவு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறது. இது என்னை என் முக்கிய இலக்குக்கு நெருக்கமாக கொண்டு போகிறதா? இல்லை என்றால் அது உடனே டிஸ்கார்ட். நல்ல வாய்ப்புகளுக்கும் நோ சொல்லத் தெரிந்தவன்தான் அசைக்க முடியாதவன். ஃபோக்கஸ் என்பது ஒரு ஆயுதம், ஒரு கவசம், ஒரு சக்தி. நீங்கள் கவனம் செலுத்தும்போது மேனிபுலேஷன் தோல்வியடையும், டிஸ்ட்ராக்ஷன் தோல்வியடையும், நோய்ஸ் முக்கியத்துவம் இழக்கும். த டேஞ்சரஸ் மைண்ட். இந்த 7 சட்டங்கள் தந்திரங்கள் அல்ல. இவை ஒரு மனதின் ஆபரேட்டிங் சிஸ்டம். இந்த உலகம் உங்களை சோதிக்கும். பயம் மூலம், அங்கீகாரம் மூலம், மோதல் மூலம். பலவீனர்கள் ரியாக்ட் செய்வார்கள். ஆபத்தான நுண்ணறிவு கொண்டவன் டெலிபரேட்லி ரெஸ்பாண்ட் செய்வான். இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒரு அறிவிப்பு. நான் இனி அவசரப்பட மாட்டேன். நான் இனி தேவையற்றதை வெளிப்படுத்த மாட்டேன். நான் இனி உணர்ச்சிகளால் இயக்கப்பட மாட்டேன். நான் கணக்கிடுவேன். நான் கவனம் செலுத்துவேன். நான் முடிவெடுப்பேன். அடுக்கு அடுக்காக உங்கள் மனம் ஒரு கோட்டையாக மாறும். உங்கள் செயல்கள் துல்லியமாக மாறும். உங்கள் வாழ்க்கை நிறுத்த முடியாததாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவு.